வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அதன்மை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது உருட்டுலையும் உருட்டு, சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம சூர்யாக்காவுடைய உருட்டு. என்னாண்டா, யதார்த்தமாக சரி ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் 2-3 வீடியோ போட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் வாந்தி எடுத்தால் அது இயற்கையான வாந்தி தான், நான் வந்து பொய் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தா கர்ப்பமாக இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி நேற்று நைட்டு கூட லைவில் கேட்டானுங்க. இவளும் வந்து கெருப்பம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏற்கனவே உருட்டினா தெரியுமா, கொரோனா டயத்தில் நான் 8 புள்ள கலைச்சேன் 10 புள்ள கலைச்சேன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணேன். அதே மாதிரி தான் இப்போயும் உருட்டுறாளாக்குன்னு பார்த்தா, இப்போ காலையிலே உட்காந்துக்கிட்டு எனக்கு 5000 ரூபா ஒருத்தவங்க இப்போ கெருப்பம்னு சொன்ன உடனே 5000 ரூபா பணம் போட்டு விட்ருக்காங்களாம். எதுக்குன்னு கேளுங்க, பிள்ளையார்பட்டிக்கு போகணுமா, போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு பல வருடங்கள் கழித்து ஏதோ கின்னஸ் ரெக்கார்டில் சாதனை புரிஞ்சிட்டாங்க. அதனால் பல வருடங்கள் கழித்து இவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்களாம். அதனால் வந்து குழந்தை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிறதுக்கு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க, சாமி கும்பிட்டுட்டு வாங்க, அப்படியே போய் உங்கள் குருஜியை பார்த்துட்டு வாங்க, மானாமதுரைக்கு போங்க அப்படின்னு சொல்லி யாரோ வந்து இவங்களுக்கு ஐடியா கொடுத்து பணம் போட்டிருக்காங்களாம். இந்த பூ சுற்றுற வேலை, காதில் கடுக்காம போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வைக்கக்கூடாது. நான் சரி விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் லைவில் ஒரு காமெடியாக பேசிவிட்டு அதோட முடிச்சுட்டேன். இப்போ கேட்டால் என்ன சொல்கிறா, உன்னுடைய எனக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் பிள்ளை பேரில் எழுதி கொடுத்துருன்ட்டேன். இப்போயுமே உங்கள்கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு அடுத்து வந்து வீடு வாங்கினாலோ நீ அந்த காசுக்கு என் பிள்ளைய பேரில் எழுதுப்பா, உன் மயங்க நம்மளுக்கு வந்து இப்போ பிறக்க போகிற பிள்ளைய பேரில் எழுதிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சீனை போட்டான். எனக்கு அதெல்லாம் முழு நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தை வந்து சீரியஸாகவே கொண்டு போகிறான். நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், உனக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த இது என்னது கார்டு இருக்கும் பாருங்கள், அதை வாங்கிட்டு வா, அதில் வந்து செக்கப் பண்ணுவோம். காலையில் கூட ஒரு வீடியோ போட்டான். காமெடிக்கு தான் போடுறாளாக்குன்னு நினச்சா இவன் இந்த விஷயத்தை சீரியஸாகவே கொண்டுக்கிட்டு போகிறான். இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு இது உண்மை கிடையாது, இது சத்தியப்படி சொல்கிறேன், 100க்கு 100 பொய், பித்தலாட்டம், நாடகம். யாரை ஏமாத்திருந்தா இப்போ கர்ப்பம்னு சொன்னோன்னா ஒரு பிள்ளை 5000 ரூபா போட்டு விட்ருச்சா, அந்த காசை வாங்கி பிள்ளையார்பட்டிக்கு போவோம், குருஜியை பார்க்க போவோம், குழந்தை எப்போ பிறக்கும், நல்லபடியாக பிறக்குமா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, இதெல்லாம் குறிச்சிக்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்களா? என்னை எவ்வளோ தூரம் கேணக்கிருக்கணும் ஆக்கணுமோ அவ்வளோ தூரம் என்னையே ஆக்கி உங்களையும் முட்டாளாக்குறான். இப்போ எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு அதிகபட்சம் போனால் 30-40 நாள் இருக்குமா, ஒரு 10 நாள் தள்ளி போயிருக்குமா? அதுபோக இன்னொன்று, அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் என்னால் முழு வீச்சில் வந்து ஈடுபட முடியாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். இது போக என் வயசுக்கு இனிமேல் பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது கல்யாணம் முடிக்க கொடுக்கும்போது நான் இருப்பேனா இல்லை மண்டையை போடுவேனாங்கிறது கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் விபரீத விளையாட்டு. வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோமா, நாளைக்கு என்ன வேணும் உனக்கு பிரயோஜனமாக வீடு கேட்குறியா, வாங்கி தர்றேன். நீ இந்த யாருமா இதுக்கு தான் இங்கே உட்காந்து நான் வீடியோவே போடுறதில்ல. நான் முருங்கைக்காய் வியாபாரம் பார்க்குற ஒரு அம்மா வந்துருச்சு, காயின்னு கத்திக்கிட்டு இருக்குது. இது எதுக்கு தேவையா? இப்போ நான் முருங்கைக்காய் தின்னு என்ன ஆக போகுது எனக்கு? நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், அதாவது 90-2000 பிள்ளை பெற்றவங்களே இப்போ நகை விற்கிற விலையில் இன்றைக்கி கிராம் எவ்வளவு? 14,550 ரூபாயா இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கு. ஒரு பவுனு 1.17க்கு போயிருச்சு. இந்த நிலமையில் இனிமேல் நீ மாசமாகி நீ கர்ப்பமாகி பிள்ளையை பெற்று அது வளர்ந்து ஆளாகும்போது ஒரு கிராம் வந்து 30,000 ரூபா போயிடும், ஒரு பவுனு 3 லட்சம் ரூபாயை தாண்டிடும். பிள்ளைகளுக்கு சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். ஏன்னா இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஏன்னா என் பிள்ளைக்கும் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும், மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணும், சில வேலைகள் இருக்குது. இந்த நேரம் வந்துக்கிட்டு நான் வந்து நீ இப்போ இனிமேல் இதெல்லாம் நடந்து இது சாத்தியக்கூறா இல்லையாங்கிற டவுட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவ ஒரு குடிகாரி. இவ வந்து இப்போ கர்ப்பமாகறான்னு வைங்களேன், இவளுக்கு ஆல்ரெடி வந்து கர்ப்பப்பையெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், கர்ப்பமாகறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்படியே ஆனாலும் அந்த பிள்ளையை வந்து சுகப்பிரசவம் பெற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அப்படியே பெற்றாலும் அது வந்து சவள பிள்ளையாவோ இல்லை வந்து ஆரோக்கியத்தில் வந்து குறைவாகவோ தான் பிறக்குமே தவிர நல்ல முழு ஆரோக்கியத்தோடு பிறக்காது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி உடம்புல சுகர் இருக்குது, வெரிகோஸ் இருக்குது, இன்னும் வந்து சிகரெட்டு குடிச்சு உடம்பெல்லாம் நிக்கோடின்னு, ஆல்கஹால் குடிச்சு உடம்பெல்லாம் வந்து ஆல்கஹாலு. இப்படி இருக்கிற நிலமையில் நம்மளுடைய ஜீன், அதோட எதை சொல்கிறது, உயிரணுக்கள் இவங்க கூட போய் கலக்கும்போது அதனால் உருவாகக்கூடிய ஒரு குழந்தை கண்டிப்பான முறையில் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% கிடையாது. ஏதோ ஒன்று ஒரு வேறு மாதிரி பிறந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஆட்டிசம்
இல்லை வந்து வேறு வளர்ச்சி குறைவாகவோ இல்லை எடை குறைவாகவோ ஏதோ ஒன்று சம்திங் அப்படி பிறந்துருச்சுன்னா யார் வந்து அதை பராமரித்து கடைசி வரைக்கும் பார்க்குறது? பிள்ளை பெக்கணுங்கிறது இப்போ நான் ஏற்கனவே இவகிட்ட இருக்கிற தொல்லையெல்லாம் இப்போ போக்கிட்டு நிம்மதியாக போய் நான் என் குடும்பத்தோடு வாழணும் அப்படிங்கிற நிலைமையில் நான் இருக்கேன். இந்த நேரத்தில் எனக்கு பிள்ளை ஒரு அவசியமா? என் குடும்பத்தோடு போனால் தான் எனக்கு நிம்மதி. இப்படியே வந்து இப்போ பிள்ளை பிறந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு எவிடன்ஸு ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போயாவது நான் இருக்கிற காசில் எப்பா ஒரு 15 20 உனக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனோட ஒரு வீடை பாரு, நீ போய் சந்தோஷமாக இரு. நீ வந்து தனியாக இருந்தாலும் சரி, திலீபா கோகுலோடு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்கள் அம்மா அப்பா இல்லை அம்மா கூட இருந்தாலும் சரி, இல்லை உன் புருஷன் பாலவாயனத்து கூட இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்ட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னால் ஒரு வாரிசு உருவாகி இவ கருவாகி அதனால் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இவகிட்ட நான் கொத்தடிமை. ஏன்னா ஏற்கனவே இப்போ என்னுடைய வாழ்க்கையே கொத்தடிமையோட கேவலங்கிட்ட வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கு. இவன் நினச்சா குடிப்பா, நினச்சா அடிப்பா, நினச்சா குறவலில் தூக்கி காலை வைப்பா, என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் ஒரு குழந்தைன்னு உருவாயிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இப்போயும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். இன்னும் என்னுடைய நிலைமை மோசமாக தான் போகுமே தவிர எனக்குன்னு இருக்கிற எல்லா சுதந்திரமும் பறி போயிடும். நான் இங்கேருந்து அப்போ தான் கிளம்பி என் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பேன் என் பேரனை பார்க்க. டேய் உன் பெத்த பிள்ளைக்கு இங்கே பேம்பர்ஸ் வைக்கணும், இங்கே வாடான்னு சொல்லி இங்கே கூப்பிடுவா. நான் இங்கே வந்து இதை பார்ப்பேனா, இல்லை என் பேரனை பார்ப்பேனா, இல்லை எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு பேம்பர்ஸ் வைப்பேனா, இல்லை இதுக்கு வந்து மூத்திரம் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பேனா, இல்லை இதுக்கு தாலாட்டு பாடு வேணாம். நான் கேட்குறேன், என் வயசுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். என்னால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அதை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு முடிச்சு விட்டுருந்துருங்க, நாய் கூட ஊழையிடுது, வேணாம் உனக்கு பிள்ளை வேணாம்டா, அப்புறம் உனக்கு சங்கு தாண்டாங்குது நாயே. அதனால் எனக்கு இவ கூட பிள்ளை பெக்கிற ஐடியாவும் கிடையாது. அதுக்கு பேர் வச்சு வளர்த்து ஆளாக்கி அதை கட்டி கொடுக்கும்போது நம்ம சொத்து இப்போ இவளுக்கே ஒரு வீடு வாங்குறான்னு வைங்களேன், நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறதுக்கு சொத்தை விற்றாதான், ஒரு வீடை விற்று தான், ஒரு வீடை விற்றாதான் கல்யாணமே பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி உள்ள விலைவாசிகள் போய்கிட்டு இருக்கு. அது போக நாளைக்கு உனக்கும் எனக்கும் பிறக்க போகிற பிள்ளைக்கு ஏற்கனவே இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு மதம், நான் ஒரு மதம், நம்ம 2 பேரும் கலப்பு திருமணம் மாதிரி தான் அப்புறம் நடக்கும். இதுக்கு நம்ம பிள்ளை பிறந்தால் அது வந்து யாரோட இன்சியில் வைக்கிறது? 2வது பாலவிநாயகன்னு வைப்பியா, இல்லை எஸ்ன்னு என் பேரை போடுவியா, இல்லை வந்து சொத்து எழுதும் போது என் பிள்ளைக்கு சேர்த்து எழுதுவியா, இல்லை இன்றைக்கி வந்து சரிங்கிற திலீபா கோகுல சேர்த்து உனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு சேர்த்து தான் நான் சொத்து எழுதுவேங்கிறேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியே கிடையாது. எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை கிடையாது. சுத்தமாக வந்து இது தேவையில்லாத வேலை நான் நினைக்கிறேன். இந்த கர்ப்ப நாடகத்தை இதோட நிப்பாட்டுறது நல்லது. நீ உண்மையில் சொன்னா என் கூட ஆஸ்பத்திரிக்கு வா, கண்ணு முன்னால் போய் செக்கப் பண்ணுவோம். அங்கே வந்து ஏன்னா நீ கூட இங்கே வச்சு கூட ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கார்டு வாங்கிட்டு வந்தால் அதில் ஆரஞ்சு கலர் தண்ணியவோ இல்லை வேறு எதையோ தொட்டு வச்சு நான் கர்ப்பம்னு சொல்லி இந்த இதில் எஜமான படத்தில் வர்ற மாதிரி நாடகத்தை போட்டுருவேன். கடைசி வரைக்கும் வயிற்றில் தலானியை வச்சே ஓட்டிடுவேன். எனக்கு இதில் முழு நம்பிக்கை கிடையாது. 2 பேரும் போவோம், ஆஸ்பத்திரியிலே செக்கப் பண்ணுவோம். உண்மையிலே நீ போய் சொல்கிறது என்ன சொல்கிறான்னா, இவங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து அந்த அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஃப்ரெண்டோட தம்பி ஒய்ஃப் வந்து டாக்டராக இருக்காங்க. சத்தம் இல்லாமல் நான் அங்கே போய் வந்து நான் தையலை பிரிச்சுட்டு வந்துட்டேன், நான் வந்து முடிச்ச வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன், குடும்ப கட்டுப்பாடை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை. அதே ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம், பொதுவாக குழந்தைகள் நல ஆஸ்பத்திரிக்கு போவோம். அங்கே வச்சு உன் வயிற்றில் வந்து உண்மையிலே கர்ப்பமாக இருக்கியா இல்லையாங்கிறத ஒரு கார்டை வச்சு, ப்ரெக்னென்ட் கார்டை வச்சு செக்கப் பண்ணுவோம். அதில் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்படியே தெரிஞ்சாலுமே இது எனக்கு வேணாங்கிற மாதிரி தான் தோணுது. சரி அது என்னங்கிறத அப்புறம் பேசிக்கிடுவோம். ஏன்னா இவ பணத்துக்காகத்தான் அடி போடுறான்னு சொல்லி பார்த்தேன். இப்போ என்னடான்னா எனக்காக பிள்ளை சுமக்கிறேங்கிறான். இது பிள்ளை சுமக்கிறேங்கிறதே உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கே டவுட்டில் இருக்குது. இப்போ பிள்ளையார்பட்டிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டு அப்படியே குருஜியை பார்க்கணுங்கிறா. சரி பார்ப்போம், இவன் ரூட்லேயே இவளை விட்டு பிடிக்கிறேன், போவோம். அங்கே போய் ஏதாவது எனக்கு சிலுமிசை வேலை பார்த்து ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு, ஆமாம் ஏன்னா குருஜிங்கிறவங்க யாரும் கிடையாது, இவங்களுடைய ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிக்கா வருவார், வந்தாருன்னா உண்மையிலே நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் சோவி போட்டு சொல்லுங்கள், இல்லை வந்து தாயத்தை கட்டியை உருட்டி போட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லலாம். ஏதோ ஒரு சம்திங் என்னை ஏமாத்துறதுக்காக இந்த பிளான் போடுறாங்களா, எல்லாரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏன்னா இது எல்லாமே பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் சொத்துக்காகவும் நடக்கிற ஒரு நாடகம் மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த நாடகத்தை நானே முறியடிக்கிறேன். சாயங்காலம் 6 மணி லைவுக்குள்ளே இவ சொல்லியிருக்கா, இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கா போல், அதில் என்ன சொல்லியிருக்கா, 6 மணி லைவில் ப்ரெக்னென்ட் கார்டில் நான் வந்து கர்ப்பமாக இருக்கேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்கா. அவள் கன்ஃபார்ம் பண்ணுறாளா இல்லையாங்கிறத நம்ம 6 மணி வரைக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம்.
அதுக்குள்ளே போகிற இடத்துக்கு போயிட்டு உண்மையிலே இவ என்ன தான் செய்கிறாங்கிறத நான் விட்டு பிடிச்சி சாயங்காலம் இவளுடைய அந்த முகத்தை வெட்ட வெளிச்சத்துக்கு நான் கொண்டுக்கிட்டு வர்றேன். இவளுடைய பொய் முகத்திலேயே நான் கிழிக்கிறேன். கர்ப்ப நாடகத்தை நான் உடைக்கிறேன். ஓகேவா? எதையும் நம்பி தயவுசெய்து யாரும் இவளுக்கு பணம் போடாதீங்க. நான் அக்கா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க, ஏன்னா இப்போதைக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா கர்ப்பந்தான். யாராவது கர்ப்பமாக இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு தாங்காது. பெண்களுக்கு பெண்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் பணம் தர்றேன், ஏதோ வழியில் பணம் கேட்டு பார்த்தா, அடியே லிப்டிக்கு போடுங்கடி, அடியே பியூட்டி பார்லருக்கு போடுங்க, அடியே அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தா யாருமே கொடுக்கலன்னு ஒன்று கடைசி ஆயுதமாக கர்ப்பம் ஆயுதத்தை கையில் எடுத்துட்டான். பிள்ளைங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டான். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, எதில் வேணாலும் விளையாடலாம், பிள்ளைய விஷயத்தில் விளையாடக்கூடாது. ஆண்டவே அப்புறம் அதுலேயும் ஏதாவது உனக்கு ஒரு சோதனையை கொடுத்துருவேன். இந்த விஷயத்துக்கு இன்னையோட ஸ்டாப் வைக்கணும். நான் சொல்கிற ஒரே குறிக்கோள் இது தான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இந்த விஷயமே எனக்கு பிடிக்கலை. தயவுசெய்து மாற்றணும். சரியா? முந்தி நான் தான் பொய்யா பேசுவேன், உருட்டுவேன். ஆனால் இப்போ என்னடான்னா இவ தான் என்னை விட பயங்கரமாக உருட்ட ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு நான் போடுறேன். சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துருங்கள் மக்களே. ஓகே, பாய்.